ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைனில் நேரடியாக திருமலை அல்லது திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை இதே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த மூன்றுமே 30 நாட்களுக்கு பிறகுதான் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டே புக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பர் லாகின் மற்றும் ஆதார் நம்பரை அடுத்த 30 நாட்களுக்கு பயன்படுத்த முடியாதே தவிர்த்து வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் இதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் ஓப்பனாக இருக்கக்கூடிய டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோ ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் கூட நீங்கள் இதே மொபைல் நம்பர் லாகின், ஆதார் நம்பர் மற்றும் மெயில் ஐடி வைத்து புக் பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்ஜித சேவாஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவாஸ், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், விஐபி பிரேக் தரிசனம் என்று எந்தவித தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் முன்னாடி புக் பண்ணியிருந்தாலும் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பதை 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோடு மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து வேறு எந்த தரிசன டிக்கெட்டோடும் நம்ம இதை கம்பேர் பண்ண வேண்டாம். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, விஐபி பிரேக் தர்ஷன், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர்லேயே இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலைனாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கப்படும். ஒரு முறை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. கேன்சல் செய்தால் ரீஃபண்ட் வருமானும் சிலர் கேட்குறீங்க. கேன்சலேஷன் ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரீஃபண்டும் நமக்கு கிடைக்காது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். அவர்களை நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு எடுக்காத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். ட்ரெஸ் கோட் லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ஜென்ஸ் ஷர்ட், டிஷர்ட் எது வேண்டுமானாலும் வியர் பண்ணலாம். பட் வேஷ்டி தான் கண்டிப்பாக வியர் பண்ணணும். பேண்ட் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அல்லது குர்தா வித் பைஜமா வியர் பண்ணலாம். தரிசனத்துக்கு க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரூம்லேயே வச்சுட்டு வந்துடலாம். அல்லது நீங்கள் ரூம் புக் பண்ணலை, ஃப்ரீ லாக்கர்ஸும் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணும்போதே மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் வரும். அங்கே உங்களுடைய மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். இதை டெபாசிட் செய்த பிறகு உங்கள் கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த உடனே கோவிலினுடைய கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பேக் சைடில் லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் டெலிவரி கவுண்டர் இருக்குது. இதற்கு போகிறதுக்கான சைன் போர்ட்ஸ் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இதனுடைய லைவ் ரூட் வீடியோ கூட இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். அந்த இடத்திற்கு போய் உங்களுடைய ஸ்லிப்பை கொடுத்து உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கு நம்ம 50 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்து நமக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டுஸ் தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு திருமலை தரிசன டிக்கெட் மிக மிக அவசியம். இந்த டிக்கெட்டை வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது.
தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு லாகின்லேருந்து நீங்கள் மினிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அன்றைய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலை அல்லது திருப்பதியில் தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 இடங்கள்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட்ஸ் தப்பில்லாமல் வேகமாக புக் பண்ணுறதுக்கு அவசியமாக மொபைல் கிளிப்போர்டு அல்லது காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த தரிசன டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடியே உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு மொபைல் ஒரு டேப்லெட் இருக்குன்னா அத்தனை டிவைசஸ்லையுமே டிடிடி ஆப்பும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் உங்களுக்கு வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக இருக்கக்கூடிய டிவைஸில் டிக்கெட்ஸ் புக் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் வேகமாக எந்தவித எரர்ஸும் வராமல் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ண முடியும். லேட்டாக நமக்கு என்ன ஆகும்னா புக்கிங்கில் நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் அதற்கப்புறம் லாங் வீக்கெண்ட்ஸாக அமையுதுன்னா அந்த நாட்கள் எல்லாம் டிக்கெட்ஸ் ரொம்ப வேகமாக புக் ஆகும். பௌர்ணமி நாட்களில் தரிசன டிக்கெட் வேகமாக புக் ஆகும். வீக் டேஸ் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் டிக்கெட் கொஞ்சம் மெதுவாக தான் புக் ஆகும். வியாழக்கிழமைகளில் தரிசன ஸ்லாட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த நாளும் டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த நாளில் தரிசனம் தேவையோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸில் 1 to 6 இருக்கும். உங்களுக்கு எத்தனை டிக்கெட்ஸ் தேவையோ அத்தனை நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து தரிசன டைம் ஸ்லாட் இருக்கும். மதியம் 2 மணிக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்லாட் இருக்கும். நைட் 10 மணிக்கு லாஸ்ட் தரிசன ஸ்லாட் இருக்கும். இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸில் உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் தரிசனம் தேவையோ அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்த பிறகு திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் அப்படின்ற எரர் வந்துச்சுன்னா ரீட்ரை கொடுத்துட்டு எந்த தரிசன ஸ்லாட்டில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் அதிகமாக காமிக்குதோ அந்த தரிசன ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் செலக்ட் செய்த பிறகு கீழே அடிஷ்னல் சர்வீசஸ்னு எக்ஸ்ட்ரா லட்டுஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்களா, உண்டியலுக்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்களான்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணவே வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் நம்ம செலக்ட் பண்ண தேதி டைம் ஸ்லாட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே நீங்கள் எத்தனை டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ, சப்போஸ் 3 டிக்கெட்ஸ் அல்லது 4 டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அத்தனை பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆப்ஷனில் ஆதார் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆதார் கார்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புளுக்காக மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா தரிசனத்திற்கு போகக்கூடிய அந்த நாள் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. விசா காப்பி இல்லாமல் உங்களை தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ஆர்ஐ பீப்புள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசா காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். பில்கிரிம் டீட்டெயில்ஸ் அண்ட் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். 3 பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ, எந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நீங்கள் தரிசன டிக்கெட்டுக்கான அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் செய்து பேமெண்ட் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது எரர் வருதுன்னா மறுபடியும் யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் செய்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் மீதம் இருக்கக்கூடிய 2 சாய்ஸஸ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
This lot has been booked by some other pilgrims. Your booking is in progress போன்ற எரர்ஸ் வந்துச்சுன்னா அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டன் கிளிக் செய்து மறுபடியும் நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது தரிசன ஸ்லாட் செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டன் கிளிக் பண்ணாமல் பேஜினுடைய டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய பேக் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட்ஸ் புக் பண்ணவே முடியாது. ஸோ எரர்ஸ் வரும் பட்சத்தில் எரருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரீட்ரை பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பேமெண்ட் செய்து முடித்த பிறகு பேமெண்ட் சக்ஸஸ் என்று சொல்லி நம்முடைய டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய டிக்கெட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷனுக்கு கீழே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டிக்கெட் சென்ட் பண்ணணும்னா கீழே கெட் நவ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தாலே உங்களுடைய தரிசன டிக்கெட் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டோம் என்கிற பாப்அப் மெசேஜும் வந்துடும். இஃப் இன்கேஸ் எனக்கு டிக்கெட் புக் ஆகலை ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் செய்து பேமெண்ட் செஞ்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி சேம் டேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செஞ்சுருந்தீங்கன்னா 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்று மார்ச் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2025 ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை அவசியமாக மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.